Hi, it's me, JKR. Yeah, it's Dynamic 7. பொதுவாக 90s கிட்ஸ்க்கு மேரேஜ் டிலே ஆகுது எதனால தெரியுமா? இதுக்கு முன்னாடி பசங்க பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் விஷயத்தில் நிறைய டிமாண்ட் கண்டிஷன் வச்சுருந்தாங்க. அது எந்த மாதிரினா, பொண்ணு வந்து ஹைட்டாக இருக்கணும், பொண்ணு வீட்டில் வந்து நகை கொடுக்கணும், பொண்ணு வீட்டில் வந்து பைக்கு கார் ஏதாவது கேட்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டனால தான் மேரேஜ் வந்து டிலே ஆகுது. மேரேஜை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போல்லாம் கண்டிஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ உள்ள பெண்கள் வந்து இந்த மாதிரி விபரீதமான கண்டிஷன்ஸ்லாம் போகிறதில்ல. அவங்க போகிறது என்னென்னா, தனி வீடு இருக்கணும், சொந்த பைக் இருக்கணும், கார் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், மாப்பிள்ளை ஃபிட்டாக இருக்கணும், வாரம் ட்ரிப்பு கூட்டு போகணும், வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 அப்ராட் கண்ட்ரிஸ் கூட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பெண்கள் போகிறனால கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆண்கள் வந்து கிடச்சிருவாங்கன்றது நான் ஆண்டவன்ட்ட வேண்டி சாம்பார் ஆப் எனக்கு. இந்த மாதிரி கண்டிஷனால தான் இப்போ உள்ள பசங்களுக்கு மேரேஜ் டிலே ஆகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான் பசங்க வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னாடி செஞ்ச பசங்க செஞ்ச பாவம் தான் இப்போ உள்ள பசங்களுக்கு பாதிக்குது. உமரேஷா, இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, உனக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகாது. பொதுவாக இன்டர் காஸ்ட் மேரேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ப்ரொஃபஷனல் மேரேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. அதாவது டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், ஐடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வொகேட். ஐயோ சொல்லிட்டேனா? என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான மேரேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிலேட்டடாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா, ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எப்படி கல்யாணம் நடக்கும் அது மற்றவங்களுக்கு கேட்டிங்கன்னா நடக்கிறது கம்மி தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். சூரியவம்ச படத்தில் தேவியானி மாதிரி எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கல்யாணம் பண்ணுங்க. அதில் வர செகண்ட் ஹீரோயின் மாதிரி எல்லா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? மொத்தத்தில் 90s கிட்ஸ்க்கு மேரேஜ் ஆகணும்னா ஒன்று நீங்கள் லவ் பண்ணணும், இல்லைன்னா உங்களை யாராவது லவ் பண்ணணும். வரட்டுமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். JKR's the name, bringing the fame. Hit that subscribe, join the game. Dynamic 7.